friends, welcome back to Mama with Bemma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் டுடே ஓட்டர்ஸ் டே. ஸோ அதனால ஓட்டு போட கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நான் காலையிலேயே போயிட்டேன். நான் இப்போ அடுத்தது பேபிமாலாம் வந்து மொழி கிழவி எல்லா வேலையும் நான் ரெடி ஆயிட்டேன். அதனால போயிட்டு இவர் வந்து எலெக்ஷன் பூத்ல உட்காரணுமா? எலெக்ஷன் பூத்லாம் இதுல உட்காரு, ஃப்ரண்ட்ல உட்கார்ந்துருப்பாரு. ஆமா, இதுல உட்கார மாட்டேன் நான், ஏன்னா வேலை ஜாஸ்தி, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது நம்மளுக்கு. நம்ம அதில் ஆக்சுவலி எப்பயுமே உட்காரது இல்லை, ஆளுங்களை மட்டும் போட்டுருவோம், அவங்க தான் உள்ள உட்காந்து எல்லா வேலையும் பார்ப்பாங்க. நம்ம அப்படியே மேல் பார்வை ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம். ஸோ இப்போ எனக்கு டைம் ஆச்சு, ஸோ அதனால நான் கிளம்புறேன். பேபி மாவும் மவுலியும் கிளம்பி முடிச்சோன்னு வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஓட்டு போட போறாரு. அதனால சும்மா அப்படியே துள்ளி குச்சி நிற்கிறாரு, இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு. சரி, ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். அப்படி என்னென்னலாம் பண்றோம் இன்னைக்கு அப்படின்றது, என்ன பண்றோம் அப்படிங்கறத நம்ம ஏரியா எப்படி இருக்குன்றத காட்டுறோம் பாருங்க. சும்மா களை கட்டி இருக்கும் அப்படியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போட்டு பட்டாச்சி, போட்டு வந்துட்டோம். சூப்பர். ஸோ ஆமா, நம்மளதுல மட்டும் ஏன் கூட்டம் தெரியல. எங்க பூத் மட்டும் ரொம்ப காலியா இருந்தது. நேரா உள்ள போயிட்டோம், சைலண்டா போய். கூட்டமா இருந்தது. ஆமா, மற்றதெல்லாம் க்ரௌட் ஜாஸ்தியா இருக்கு, நம்மளதுல மட்டும் கம்மியா இருந்தது. சரி, ஓகே, போன உடனே வந்த கடமையை முடித்தாச்சு. அடுத்து அப்படியே வேலையை பார்க்க வேண்டியதுதான். என்னப்பா நீ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தப்பா? இல்ல, இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருந்த சொல்லு. இந்த வீட்டுக்கு போறதா நீ தான் செய்யணும், அந்த வீட்டுக்கு போனதா நான் தான் செய்யணும். என்னமோ இந்த அம்மாவை வெட்டி முடிச்சுட்டு உட்கார்ந்து இருந்தா மாதிரியும் போன ஓட்ட போட்ட வந்து வாயை பொழந்து தூங்குன, சாப்பிட்டு தூங்குன, திரும்பி எழுந்துச்சு, திரும்பி தட்டு வச்சு திரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஓ, இதான் லஞ்சே. ரைட், லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணலாம்னுங்கிற பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இந்த அம்மாவுக்கு 7 வகையா நம்ம தட்டுல எடுத்துன்னு வந்து வைக்கணுமாம். முட்டை போடுறது எங்க வீட்டுல என் வேலை தான். ஸோ அதனால முட்டை போட்டு இருந்துச்சு. நீ இப்போ 65 இருக்குது, வச்சு சாப்பிடு அப்படின்ட்டேன். பிரியாணி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு. எனக்கு இந்த மதியானம் சாப்பிடும்போது இப்படி இல்ல, சாப்பிடும்போது டேஸ்டா இருக்கு. தெரியல, எனக்கு பசியில நான் சாப்பிட்டேன். ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் 2 வாய்க்கு ஒன்றும் பிடிக்கல, அதுக்கப்புறம் பசியில சாப்பிட்றேன்னு இறங்கிடுச்சு. இப்போ டேஸ்டா இருக்கு, நல்லா இருக்கு. முட்டை நல்லா இருக்குப்பா. சாப்பிடு. முட்டையே இல்லையே, அங்கதான் உடைச்சிட்டேனா? சரி, பரவாயில்ல, சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது அப்படியே போய் ஓட்டு பூத்தெல்லாம் போய் அப்படியே பார்த்துட்டு வருவோம். என்ன முடியல, என்னப்பா இது இன்னும் கூட்டமா இல்லப்பா, எடுத்து வச்சிட்டு இருக்காங்களேப்பா. ஓட்டிங்க முடிஞ்சது அப்படிங்கறனால எடுத்து வைக்கிறாங்களா? என்னப்பா சூடா போண்டா இருக்கு, போண்டா சாப்பிடுறியா? வேண்டாம், நான் சாப்பாடு சாப்பிட்டேன், எனக்கு வேணாம். உருளைக்கிழங்கு போண்டா வேண்டாம், நாளைக்கு மேல என் வயிற்றுல இடம் இல்ல. இங்க ஒரே சைலண்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க இது எங்க அப்பா வீடு இருக்கிற ஏரியா. அங்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே குரோம்பேட்டை கூப்பிட்டு போய் பேபிமா காட்டிட்டு. ஆனா எதுக்குப்பா குரோம்பேட்டை? வாப்பா, நீ ஏன்ப்பா என்ன டார்ச்சர் பண்ற? சும்மா நசன் கேள்வி கேட்டுன்னு. அங்க போயிட்டு எதுக்கு போறோம் அப்படின்றத சொல்றோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்ப டீ குடிச்சு முடிச்சுட்டு கிளம்பலாம். மௌலி PS5 வாங்கணும்னு போனேன், எங்க போனாலும் ஸ்டாக் இல்லைன்னு மூஞ்சில அடிச்சாமன்னு சொல்லிட்டாங்க. 3 மாசமா அவங்க ஒரு தடவை ஸ்டாக் இருக்குன்னு சொல்லும் போது நீ பெங்களூர்ல இருந்த. பெங்களூர் இல்ல, மலேசியால இருந்த. பெங்களூர்ல இருந்த இல்ல, இப்ப சொன்னாங்க ரீசெண்டா எனக்கு பெங்களூர்ல இருக்கும்போது தான் சொன்னாங்க. வாரத்துக்குள்ள ஸ்டாக் காலியாமா. கிடைக்கவே மாட்டேங்குது. ஏன்னா நீங்க சோறுக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா அந்த ஸ்டாக் இருந்தா சொல்லுங்க, எந்த சோறுல ஸ்டாக் இருக்குன்னு சொல்லுங்க, அது வாங்கிக்கலாம். சரி, ஓகே. இப்ப எங்காச்சும் என்ன சாப்பிடுங்க? சரி, ஒரு பிளாஸ்ட். ஓகே, உங்க மாமா பசங்களாம் வந்துட்டாங்களா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்ப தேவிகா, ஷீபா எல்லாரும் வந்திருக்காங்க. ஒரு மேரேஜ் ஒன்று அட்டன் பண்றதுக்கு வந்தாங்க. அப்படியே அந்த வேல நம்ம அப்படியே பார்த்துட்டு நீங்க போய் மேரேஜ் அட்டன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம திரும்பி இப்படி யூட்டர்ன் அடிச்சு போய் அங்க பிடிப்போம், ஓகேங்களா? அவங்க நடந்து சர்ச்சுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்குள்ள நம்ம போய் பிளாக் பண்ணுவோம். சரி, நேரத்துக்கு நம்மள விட்டுருந்தாங்கன்னா நம்ம போய் மடக்கி இருக்கலாம். சரியாப்பா, தெரியலையா? எனக்கு தெரிஞ்சு போயிடுவாங்க, உள்ள என்ட்ரி ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே தானே நம்ம பார்த்தோம். அப்படி போய் அப்படி டர்ன் பண்ணா சர்ச் வாசலுக்கு போயிடுவாங்க. மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம். வாங்க அப்படின்னோம். இல்ல நீ டிராபிக்ல போய் சுத்தின்னு வரதுக்கு லேட்டா டிராபிக்னு நினைச்சு பயந்து சிக்னல்
அது இல்லாம இங்க பாரு, இங்க ஒரு சிக்னல்ல போயிருப்பாங்க. வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சிக்னல் போட்டாங்க. விட்டாங்க போய் பாப்போம். ஆனா நேரத்துக்கு நடந்து போயிருக்க முடியாது அங்க. தெரியலையே போறானுங்களே பத்தியா, அப்படியே தடவுவானுங்க. இப்படி ஓரமா போ லிஃப்ட்ல, ஏன்னா ரோடு கிராஸ் பண்ணணும். என்னடா இது நாப்பானி போயிருப்பாங்கப்பா, அவங்க எப்பயோ போயிருப்பாங்க. நீ அந்த சிக்னல்ல நின்ன, இந்த சிக்னல்ல நின்ன, அவங்க நடந்து அப்படி கிராஸ் பண்ணா சைக்கிள் நேரத்துக்கு உள்ள போய் உள்ளே என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. மண்டபத்துள்ளே என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. போயிட்டாங்க. இல்லைன்னா நேரத்துக்கு இங்க தெரிஞ்சிருக்குங்க. இரு இந்த லெஃப்ட்ல போ, ஸ்லோவா. அவங்க நிக்கிறாங்க பாரு. குடிச்சிட்டியா? ஆனந்தமா வந்திருக்காரு. தெரியலையே. இல்ல புடிச்சிட்டியா? ஷீபா இங்க பாரு. தூக்குறியா? தூக்கு பைய. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப எங்க போறோம்? பைத்திக்கின்னு நம்ம புது வீட்டுக்கு போறோம். போற வழியில தேவைக்காவெல்லாம் பார்த்து பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவோம். ஓயர் மாதிரி வேக்கெண்ட்ல இல்ல, 2 நாள்ல 2 நாள் மாறி இருந்திருப்போம். ட்ரையாங்கிள் மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போலாம். சரி கிளம்ப. எடுத்து பையெடு புடி. இந்த வெயிட்ல நாளைக்கு நடக்க முடியாது. அடிச்சியா? ஃபோன் அடிச்சியா? நான் ஃபோன் அடிக்கிறேன் புடி. ஃப்ரெண்ட்ஸ் மாதா வந்து பார்த்துட்டு அப்படியே கிளம்புறோம். ஆமா, எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டோம். அவங்களுக்கும் அவங்க மேரேஜில் இருக்காங்க. சரி பாய் சொல்லிட்டு இப்போ நம்ம நேராக சொல்லுன்னு போகிற வழியில் ஏதாவது வாங்கிக்கின்னு சாப்பிட்னு வீட்டுக்கு கிளம்புவோம். ஓகே, அங்கே போய் மீட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தவொடனே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்ததெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீ என்னப்பா பண்ற? எங்கேயாவது ஒரு டவல் கிடைச்சா போதுமே, எத்து கையில பிடிச்சிப்ப. அழுக்கு டவல். இன்னைக்கு வேற லெவல்ல போச்சு. நம்ம நிறைய கடமைகளை செய்து விட்டு கெஸ்ட் வந்திருந்தாங்க. கெஸ்டையும் ரிசீவ் பண்ணி ஜாலியா பேசிட்டு அவங்களையும் அனுப்பிச்சு வச்சுட்டு நாங்க நேரா இங்க வந்துட்டோம். வராதிமா இது லேப்டாப் எடுத்து வச்சுன்னு இருக்க. டேய், நான் வராதிமா என்ன பண்ற? நாங்கள் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் போய் தூங்க வேண்டியதான். நாளைக்கு மார்னிங்ல தான் நம்மளோட ரெகுலர் ரொட்டீன் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். நிறைய பேர் வந்து நிறைய சஜஷன் கொடுத்துருந்தீங்க ஹாஸ்பிட்டல் பற்றி. நானும் ஒரு இடத்துல 2 இடத்துல விசாரித்தேன். 2 இடத்துல விசாரிச்சதுல வந்து ஒன்று Cloud9 ஒன்று சொல்லியிருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து காமாட்சி சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, ரெண்டுமே எல்லாமே எங்களுக்கு டிஸ்டன்ஸாக தான் இருக்குது. சொல்கிற எல்லாமே டிஸ்டன்ஸாக தான் இருக்குது. இன்கேஸ் எமர்ஜென்சி பர்பஸ்க்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறவங்க எல்லாருமே. இப்போ நாங்கள் தாம்பரத்தில் இருக்கோம், தாம்பரத்துலேருந்து நாங்கள் அங்கே போகிறோம் அப்படின்னா எல்லாருமே ஒரே இதுதான் சொல்கிறாங்க. இன்கேஸ் எமர்ஜென்சினா எப்படி போவீங்க? உங்களுக்கு லாங்காக இருக்கிறத தயவுசெய்து சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒருவேளை அந்த டைமில் நம்ம அட்மிட் ஆகிற மாதிரி இருந்துட்டா ஓகே, பட் ஒரு சில நேரம் பனிக்கூட உடஞ்சதுன்னா உங்களால் அவ்வளோ லாங் போக முடியாது. அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. எப்படி எந்த டைமில் என்ன சொல்லுவாங்க, மழை பெய்யறதையும் குழந்தை பிறக்கிறதையும் யாராலையும் கணிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான். ஆனால் ரிஸ்க் எடுக்க விரும்பாதீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து நியர்பை சர்க்கிளில் வந்துட்டு ஒரு 3 ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த 3 ஹாஸ்பிட்டலையும் போயிட்டு என்ன சார்ஜஸ்ஸு என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாள் நாங்கள் காலையில் கார் எடுத்தோன்னா ஹாஸ்பிட்டலாக தேடலான்னு கொஞ்சம் யோசிச்சு வச்சுருக்குறோம். அது வந்துட்டு எப்படின்னு தெரில, நம்ம போய் பார்த்து வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 lakhs 5 lakhs வந்து டெலிவரிக்கே வந்து அது மாதிரி பேக்கேஜ் மாதிரி போட்டுக்கிறாங்க. எப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே அந்த மாதிரி பேக்கேஜ் இருக்கு. இப்போ வெறும் நம்ம டெலிவரிக்கு மட்டும்தான் போறோம் அப்படின்றத தாண்டி அது என்னமோ யோகா கிளாஸ், அப்போ என்ன சொன்னாங்கப்பா, எக்ஸசைஸ், டயட்டு, பிசியோ இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்தது தான். இப்போ எல்லாமே கொடுத்துருவாங்களா. இப்போ 5th month அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டயட் சார்ட்லாம் இருக்குமா, அது பிரகாரம் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் 2-3 பேர் கன்சீவாக இருக்கிறவங்ககிட்டலாம் நாங்கள் கேட்டப்போ இது மாதிரி சொன்னாங்க. அதனால எல்லாத்தையும் வந்து டிசைட் பண்ணிட்டு ஒரு நாள் நாங்கள் ஃப்ரீ பண்ணிட்டு இதுக்காகவே வந்து சுற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சுத்தினாதான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா எடுத்தோம் கவுத்தோம் இதை நம்ம செய்ய முடியாது. ஓகேவா, அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு நியர்பை எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குது, டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்குது, நம்மளால ஈஸியாக வந்து ரீச் ஆக முடியுமா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படிங்கிறதுலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மோனா பெங்களூரில் பார்த்துச்சு அப்படின்னா அங்கேருந்து வர்றது கன்வீனியண்ட்டாக இருக்காது. இங்கே வந்து நம்ம 3 மாதம் 4 மாதம் இருக்கும். நிறைய பேர் கேட்டிங்க ஏன் பெங்களூர்லேயே பார்க்க வேண்டியது, ஏன்னா ஃபஸ்ட்டு டெலிவரி அம்மா வீட்டில் தான் பார்க்கணும்.
அதுதான் வந்து நம்மளோட தமிழ் கலாச்சாரம் காலமா வந்து பண்ணிட்டு இருக்கிறது. அதனால எங்க கலாச்சாரம் அதுதான்ப்பா தமிழ் கலாச்சாரத்துல இது வந்து காலமா அப்பத்துல இருந்து பழகிட்டு இருக்கிறது. அம்மா வீட்டுல தான் டெலிவரி பார்க்கணும், முதல் குழந்தை பிரசவம் பார்க்கணும் அப்படிங்கறதுலாம். அதனாலதான் வந்துட்டு நம்ம இங்க வர சொல்லியிருக்கோம். அதுவும் இல்லாம அவங்களுமே இங்க வந்துருவாங்க. இப்ப எப்படின்றதுதான் இனிமே தான் நம்ம யோசிக்கணும். இந்த மாதிரி ஒண்ணுன்னா போயிட்டு நம்ம செக் பண்ணிட்டு என்ன அப்படிங்கறது நான் அடுத்த வீடியோல நான் இதை பத்தி நான் பேசுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நமக்கு நிறைய கிளியரா தெரியல. போய் நம்ம ஒரு இடத்துல 4 இடத்துல விசாரிச்சப்பதான் நமக்கு என்ன தெரியும், இவ்வளவு சார்ஜஸ் ஆகுது, இப்படி ரூம் இருக்கு, இப்படி பண்ணுவாங்க, இதெல்லாம் இருக்கு அப்படின்றதுல நிறைய பேர் இருக்கு. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நிறைய கமெண்ட்லயும் போட்டிருக்கீங்க இந்த ஹாஸ்பிட்டல்லாம் போய் பாருங்க அப்படின்ட்டு. அதுல 2-3 ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்ல ஹாஸ்பிட்டல் தான் சொல்லி, அதனால அது எப்படின்னு தெரியல. அது ரொம்ப லாங்கு, நீங்க சொன்னது ரொம்ப 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 லாங்கு. நமக்கு நியர்பையே 2-3 சொல்லியிருக்கீங்க. அதையும் போது லிஸ்ட்ல எழுதி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் 1 by 1 செக் பண்ணாதான் நமக்கு என்னங்கிறது தெரியும். அது ஒரு நாள் நம்ம செக் பண்ணிட்டு அதோட ரிசர்ச் நம்ம பார்ப்போம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ ஓட்டுன்னு சொல்லிட்டு ஓட்டு போட போய் எல்லாம் ஓட்டு போட பாதி பேர் போகவே இல்லை பாவம். வெடி எல்லாம் போகாம நிறைய பேர் போயிருக்கீங்க. அந்த மாதிரி எத்தனை பேர் போய் ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்றது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் டங்குன்னு பிரஸ் பண்ணிக்கோங்க. பாய்.